1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லுகின்றார். ஆக இந்த காலத்திலே மாற்றம் வருகின்ற பொழுது மாற்றத்தை நாம் எடுத்து விட முடியாது. அந்த மாற்றத்திற்குள்ளே சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் எப்படி வாழ வேண்டும்? தன் நிலை தவறாதபடி, வாழ்வின் குறிக்கோள் தவறாதபடி, கடவுள் நம்பிக்கை தவறாதபடி வாழ வேண்டும் என்பதிலே இந்த 4 வாலிபர்களும் உறுதியாய் நிற்கின்றார்கள். இங்கே அவர்களுக்கு ராஜ போஜனமும் ராஜபானங்களும் கொடுக்கப்படுகின்றன. விலை உயர்ந்த உணவு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவைகளினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணிக்கொண்டான். அதைத்தான் நாம் அங்கே வாசிக்கின்றோம். அப்படி தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றான், எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம். அப்படி என்றால் இன்றைய இளையோர் கிறிஸ்துவுடன் வாழ வேண்டும் என்றால் முதலாக உள்ளத்திலே கொள்ள வேண்டிய ஒரு எண்ணம், நம்முடைய வாழ்க்கை முறையிலே உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்திற்குள் நாம் செல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க நாம் எண்ணக்கூடாது. எல்லாம் அனுபவிப்பது நமக்கு தகுதியாயிராது. நாம் நமக்கு என்னென்ன தேவையோ அவைகளை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதிலே தன்னிலை தவறாதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.